நாயன்மார்களிலே நேச நாயனார் மிக முக்கியமானவர். நெசவாளராக இருந்து சிவத்தொண்டு செய்தவர். பங்குனி ரோகிணியிலே அவருடைய குருபூசை வருகிறது. வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றுகின்றார். இப்படிப்பட்ட நேச நாயனாரை 5 பாடல்களிலே பெரிய புராணத்திலே சேக்கிழார் போற்றுகின்றார். காம்பிலி என்ற அந்த கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்திலே துங்கபத்ரா ஆற்றங்கரையிலே உள்ள ஆலயத்திலே விரூபாட்சர் ஆலயம் இருக்கின்றது. அந்த விரூபாட்சர் ஆலயத்திலே இவர் சிவத்தொண்டு செய்து கொண்டு வருகிறார். சிவன் அடியார்களுக்கெல்லாம் நெசவாளராக இருப்பதனால ஆடையும் கோவணமும் செய்து அந்த நெய்து கொடுக்கின்றார். அந்த நெய்து கொடுக்கின்ற நேசத்தாலேயே இவர் சிவனருள் பெறுகின்றார். எல்லாரும் நெசவாளராக இருந்த ஆடை நெய்வார்கள். ஆனால் அதை வாழ்வியல் பயனுக்காக அதை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நாயன்மார்கள் ஆக முடியாது. சிவத்தொண்டர்களுக்கு அதை இலவசமாக கொடுக்கின்றார், நேசமோடு கொடுக்கின்றார். அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார். மக்கட்படம் கோவணம் நெய்து கொடுத்து நன்மை ஈட்டும் அக்காம்பிலி சாலிய நேசனை என்று நம்பியாண்டார் நம்பி பாடுகின்றார். இவருக்கு வேறு எந்த சோதனையும் இறைவன் வைக்கவில்லை. நேசம் கொண்டு சிவனுடைய தொண்டர்களுக்கெல்லாம் ஆடை கொடுக்கின்ற ஒரு தொண்டையே செய்து கொண்டு வந்தார். எனவே இவருக்கு எந்த ஒரு சோதனையும் இன்றி சிவன் காட்சி கொடுத்தார் என்ற ஒரு அருமையான செய்தியை 5 பாடல்களிலே பெரிய புராணத்திலே சேக்கிழார் பாடுகிறார். உடையொடு நல்ல கீழும் ஓம்பில் கோவணமும் நெய்து விடையவர் அடியார் வேண்டுமாறு ஈயும் ஆற்றலார். அடியார்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அந்த ஆடையெல்லாம் நெய்து கொடுக்கின்றார், இலவசமாக கொடுக்கின்றார். இடையராது அளித்து அப்படிங்கிறார். இடையராதுன்னா எவ்வளவு முறை சிவனடியார்கள் கேட்டாலும் அவரிடம் பொருள் வாங்காமல் அருளுக்காக சிவனடியார்களுக்கு கொடுத்து அந்த சிவத்தொண்டு செய்ததால் அவர் கர்நாடக மாநிலத்திலே காம்பியிலே இருந்தாலும் தமிழகத்திலே 63 நாயன்மார்களை வைத்து போற்றப்படுகின்றார்.